ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு இன்னைக்கு அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 3 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நாள் ஆச்சுல லேவாய், இன்னும் சின்ன புள்ளதனமா இருக்கியா இல்ல வளர்ந்துட்டியா? இல்ல, உன்னை பார்த்தா நீ கொஞ்சம் கூட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆட்டாங்க திருப்பா அனிமலை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. ஒண்ணுதானே விஜய்க்கு தெரியும் போல இதுலயும். வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. ஓ டைட்டன் கிட்ட கூட இப்படி போறாரு இல்லையா? ரெடியா இருக்கியா லேவாய்? பாருக்கு வர வைக்கிறீங்க. இங்க யாராச்சும் வந்தாங்களா? இந்த பாலுக்குள்ள ஒரு எலி பொந்திருச்சு போல இருக்கு. வெளிய வரியா இல்லையா? எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நான் வருவேன். நான் தேடுற எலி கிடைக்கிற வரைக்கும் என் கல்ல போடுற எல்லா எலியும் நான் கொண்டுடுவேன். ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஒளிஞ்சிருந்தது போதும். நீ இருக்கியா விஜய் ஒளியறாரா? இங்கதான் இருக்கேன் கென்னி. வந்து ரொம்ப நேரமாச்சு. இந்நேரம் நீ செத்துருப்பேன்னு நினைச்சேன். இத்தனை வருஷம் என் பீஸை கொண்டுகிட்டு தானே இருந்த. ஆனா இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆமா, பெரியவங்க பல விஷயங்கள் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு அது புரியாது. ஓ சாரி பாய்க்க, என்ன மன்னிச்சு. ஆனா நீ வளர்ந்துருப்பல்ல, பாரு நீ சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறதால அதை நான் மறந்துட்டேன். நீ சண்டை போடுறத என் கண்ணால நான் பார்க்கணும்னு பல நாள் ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் அவ்வளவு மோசமா ஒண்ணும் இல்ல. நான் கத்து கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்க. ஆனா பொறி வச்சிருக்கிற எலிக்கு என்ன ஆகும் நான் உன்கிட்ட சொல்லலையா? ஒருவேளை நான் சொல்லியிருந்தா அந்த எலி எங்க ஓடுனாலும் அதோட சாவு நிச்சயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய் லேவாய், நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஸ்கவுட் ஆயிருப்ப. அது என்னன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உயிரோட இருக்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி எப்படியாச்சும் வாழ்ந்தாகணுங்கிற கட்டாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எல்லாத்துல இருந்து எது நம்மளை காப்பாத்துச்சு தெரியுமா? எது பண்ணா சந்தோஷமா நம்ம இருப்போமோ அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குன்னு ஒரு ஹாபியை தேடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சபிக்கப்பட்ட உலகத்துல அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். ஓ அப்படியா? அப்படின்னா நீ என்னோட ஆளுகளை கொன்னதுக்கான காரணம் உன்னோட சந்தோஷத்துக்காகவா? ஆமா, என்னோட இலக்கு அடையிற வரைக்கும் வழியில எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள நான் கொன்னுடுவேன். நீயும் இதே மாதிரி தான் உன் சுயநலத்துக்காக போடுறவன் தானே? ஆமா. டைலாக்கா பேசுற? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. புலி பதுங்கிறது பாயிரத்துக்கு தானே. வாங்கிக்கோ ஓடு. ஆலிடா இதுதான் சொன்னா டைட்டனியே வேட்டையாடுறீங்களா? எம்மாத்திரம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறியா? சத்தத்தை கேட்டா அப்படிதான் இருக்கு. கேப்டன் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு ஆபத்து டைட்டன்ஸால மட்டும் கிடையாது, மனுஷங்களை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ என்ன சொல்ற? ஏய் நில்லு.
அட அவங்க கமாண்டர் நீங்க ஒரு சில பேப்பர்ஸ் வந்து செக் பண்ணணும். கேப்டன் உயிரோட இருக்கீங்களா இல்ல இறந்துட்டீங்களா? இது முட்டாள்தனமான கேள்வி. ஒண்ணும் நான் ஆகல. செத்துட்டேன்னு நானே இப்படி பதில் சொல்ல முடியும் கெவின். அவன் நல்லா சண்டை போட்டான். பாரோன்ஸ் எல்லாம் அவங்க தற்காப்புக்காக துப்பாக்கி வச்சிருப்பாங்கங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆனா அந்த கெலி அதை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். திறமசாலி போல இருக்கா. என் வழியில தடையா இருக்கிறது இப்ப அவன் மட்டும்தான். என்னோட கனவு இப்ப என்னை விட்டு ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அவங்க அங்க இருக்காங்க. விகாசா ஏய் போடு ரொம்ப மாசம் இருக்கு. வேகனை ஃபாலோ பண்ணுங்க. சரி பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மான்களை 3 பேரை கொலை பண்ணிட்டாங்க. அவங்கள கொல்றதுக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்க செத்துருவீங்க. அவங்கள கொல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உடனே கொன்னுடுங்க. எஸ் சார். இவ்வளோ எதிரி தான் அவ்வளோதான். போடு வேகனை காப்பாற்ற வேலையை பாருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். எஸ் சார், இன்னொரு செத்துட்டான். சீக்கிரம். சொல்ல தேங்காலன்னு சொன்னாரு. பார்த்ததும் கொள்ளணும். அவ்வளோ விகாசா ஆனா அவருக்கு எதுவும் ஆகலையான்னு. துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் மனுஷன் சொன்னார். அவர் கொல்ல தயங்குறாங்களா? எர்வின் கிட்ட பேசியும் நமக்கு எந்த விஷயமும் தெரிய வரல. நம்மளால இன்னும் ஏரேனியை கண்டுபிடிக்க முடியல, ஹிஸ்டோரியாவும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்கவுட்க்கு எதிராக நம்ம எவ்வளவுதான் போராடியும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. உண்மைதான். அவங்க பாஸ்டர் நிக்கு கிட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுதா? எதுவுமே இன்னும் தெரிய வரல. ஒருவேளை நம்ம குறிப்பா கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனையும் கேட்டு அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆயிடும். இல்ல, அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அவங்க இப்பதான் உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. மனித குலத்தோட சாசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. மக்கள் எல்லாரும் நாம சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும். நீங்களே தாண்டா உங்களை போட்டு கொடுத்துருக்கீங்க. இத லார்ட் ரைஸ் அனுப்பியிருக்காரு. அவர் ஏரேனியும் ஹிஸ்டோரியாவையும் பிடிச்சிட்டாரு. அவர் எர்வின் மேலேயும் ஸ்காட் ரெஜிமெண்ட் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க போறதா எழுதியிருக்காரு. இந்த முறை யாரோட உதவியும் தேவையில்லைன்னு எழுதியிருக்காரு. இதுதான் அவங்க சொல்ல சொன்னாங்க. ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது வசதிகள் வேணும்னா அவங்க கிட்ட கேளு. வேண்டாம், பரவாயில்ல. இப்போ நீ ஃப்ரீயா இருக்குன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பழைய கதைகளை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. ஏன் இவ்வளவு ரூடா பேசுற? கிடட்ஸ்ல இருக்கும்போது நம்ம 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்தோம். சீக்கிரமாவே இந்த சின்ன உலகம் மொத்தமா மாறப்போகுது. அது நம்பிக்கையை கொடுக்குமா எடுக்குமான்னு கூட தெரியாது. மனித குலத்தோட எதிர்காலம். நாம ராஜாவை நம்பலாமா? யார் முடிவெடுக்க போறது? யாருக்கு அந்த உரிமை இருக்கு? நீ யாரை நம்புவ நாயா? எர்வின், ஒழுங்கா சொல்லு. நீ இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? எப்பயும் போலதான் சூதாட்டம் ஆட போறேன். முதல் முறை கொல்லும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு? ஹியூமனை கொல்றாங்க. மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகே. என்ன மன்னிச்சிரு. என்ன பண்றது? ஓ, நல்ல வேலை படலை. தூக்கிட்டு போயிட்டானுங்க போல. அவனை போக விடு. இப்ப போறது நல்லதில்லை. இவ்வளோ வேற தனியாக கண்ட்ரோல் பண்ண. அதாங்க சும்மா சும்மா பிரிச்சு கூட்டு போயிடறானுங்க இவங்க வேற. என்னாச்சு? உனக்கு என்ன பசிக்குதா என்ன? இல்ல,
ஜான், எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நீ எதை சொல்ற? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் திரும்பி பார்க்கும்போது அந்த பொம்பளை உன் தலையில கண்ணை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. ஆனா எனக்கு சுத்தமா புரியல. அவ உன்னை சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி அவளை சுட்டேன்னு. எனக்கு தெரியாது. அவ தயங்கிட்டு இருந்ததுனால நீ சுட்டுட்ட, அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருவாருன்னு நான் என்னோட வேலையை சரியா செஞ்சிருந்தா நீ அதை பண்ணாம இருந்திருக்கலாம். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் சுட்ட அந்த லேடி கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஆமாம் வினோத் தயங்கி நின்னா தான் நிறைய மனிதநேயம் இருந்திருக்கு. ஆனா நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவங்கள சுட்டுட்டேன். மேபி சுட்டிருந்தா கொலகார இப்போ உன் கையில ரத்தகரப்பட்டதுனால பழைய ஆர்வினோட கதை இன்னையோட முடிஞ்சது. எதுக்காக அப்படி சொல்றீங்க? நீ அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை உன் கையில ரத்தகரப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சிருந்தீனா ஜான் இந்நேரத்துக்கு ஒரு பொணமா தான் இருந்திருக்கணும். நீ எதுக்காக சுட்டன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு சாகக்கூடாதுன்னு நீ நினைச்சிருக்க. ஆர்வின், நீ இன்னைக்கு அந்த பொண்ணை கொன்னதுனாலதான் நம்ம ஸ்குவாட்ல இன்னைக்கு எல்லாரும் உயிரோட இருக்கோம். ரொம்ப நன்றி. கேப்டன் லீவாய், மற்ற மனுஷங்க கூட சண்டை போடுறது தப்புன்னு நினைச்சேன். அதை நீங்க எங்களை பண்ண சொன்னது தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சோல்ஜர்ஸ் ஆனதே மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த முறை நான் கண்டிப்பா சுட்டுடுவேன். எது சரி எது தப்புன்னு நான் எதுவுமே சொல்லல. எனக்குள்ள இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாமே செத்துருச்சு. எது சரி எது தப்புன்னு சொல்ற நிலைமையில நான் இல்ல. நடக்கிறது அப்படி. நம்ம பேசினதெல்லாம் போதும். நம்ம கெஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தம்பி வாங்க. கருணை காட்டுங்க. நான் வண்டி ஓட்டுற ஒரு சாதாரண கிழவன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இவன் ஒரு பிரபலமான வியாபாரி. ஓ அவனா அது? ஆமா எனக்கு தெரியும். டீமோ ரீவ்ஸ் தானே? மிலிட்டரி போலீஸ் நாங்க இந்த வேலையை செஞ்சு ஆகணும்னு எங்களை கட்டாயப்படுத்தினாங்க. இப்போ நாங்க எல்லாத்தையும் சொதப்பிட்டதுனால அவங்க என்னுடைய ரீல்ஸ் கம்பெனியை மொத்தமா எடுத்துப்பாங்க. முதல்ல அவங்க என்ன கொள்ளுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்ய எல்லாரையும் கொண்டுடுவாங்க. எதுவும் தெரியாத என் மகனையும் கொண்டுடுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ற வரைக்கும் நீங்க சும்மா இருப்பீங்களா? டைட்டன் அட்டாக்ல இருந்து ப்ராஸ் ரிகவர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரீவ்ஸ் கம்பெனி மூலியமா கிடைச்ச வேலை வாய்ப்புனாலையும் காசுனாலே தான் அது நடந்துச்சு. ஒரு விஷயம் தெளிவா சொல்லு. ஒரு வேலை உன் கம்பெனி இல்லாம போயிடுச்சுன்னா குளிர்காலம் வரைக்கும் எத்தனை பேர் உயிரோட இருப்பாங்க சொல்லு. ஏன் எனக்கு சாதகமா பேசுற? உங்க கூட சேரணும்னு நினைக்கிறீங்க? நாங்க எரினோ ஹிஸ்டோரியாவோ எங்க இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீ எம்பிஸ் கூட தொடர்புல இருக்கலாம். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஸ்டார்ஸ்ல இருக்கிற மக்கள் பசியால சாக மாட்டாங்கன்னு எனக்கு உன்னால வாக்கு கொடுக்க முடியுமா? என்னால உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா நாங்க அங்க இருந்தோம்னா கண்டிப்பா எதுவும் நடக்க விட மாட்டோம். எப்படியோ அவங்க இப்ப கிளம்பிட்டாங்க. இன்னும் மோசமாயிடுச்சு. இன்னும் 2 விஷயம் கமாண்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முதல் விஷயம், எரனியோ ஹிஸ்டோரியாவையும் எதிரிகள் கிட்னாப் பண்ணிட்டாங்க. சண்டேலயோ ஸ்குவாட்ல இருந்த 3 பேரை கொன்னுட்டாங்க. இப்போ நான் கேப்டன் லீவைய மீட் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்ற லீட் ஏதாவது கிடைச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணி போவேன். புரிஞ்சுது. வேற என்ன இருக்கு? எம்பி இன்னும் பேக்டோட பேசிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் வந்ததா சொன்னான். ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ என்னோட தலையை வெடிச்சிடும் போல இருக்கே. உனக்கு என்ன ஆச்சு? என்ன நம்ம சீக்கிரம் காப்பாத்தலன்னா அதுக்கப்புறம் அவன் செத்து போயிடுவான். நீ எப்படி அவங்களை கண்டுபிடிச்ச? அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்க. நான் அவங்களுக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால என்ன நம்பி அவங்க விட்டுட்டாங்க. ஓ அவனை வச்சே பிடிச்சிட்டாங்க. வாங்கடா. சாரிப்பா, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க?
நாம 2 பேரும் இப்ப சேஃபா தான் இருக்கோமா? இல்லனா எதையும் உறுதியா சொல்ல முடியாது. நீ என்ன சொல்ற? அப்ப ஏன் நாம இப்படி பண்ணோம்? ஒரு நல்ல வியாபாரி தனக்கு என்ன தோணுதோ அதை நம்பணும். இந்த திறமையை காசுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. நம்மளோட வருங்கால பயனுக்காகவும் நாம அதை யோசிக்கணும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை புடிச்சுக்கணும், போக விடக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் வந்துட்டேன். அவனோட கதையை முடிக்கலல. இல்ல, இன்னும் நான் அவனை அடிக்க கூட ஆரம்பிக்கல. சானஸ், இது வரைக்கும் நான் டார்ச்சர் பண்ணதில்லதான். எனக்கு இப்ப எந்த அனுபவம் இல்லாததால இத பண்றதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. எந்த கேள்வியும் கேட்காம யாராவது டார்ச்சர் பண்ணுவாங்க. சரிதான், நாங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏரனியும் ஹிஸ்டோரியாவை எங்கே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. ஹிஸ்டோரியா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ரைஸ் ஃபேமிலியை பத்தியும் சொல்லுங்க. கம் ஆன், டார்ச்சர் அனுபவிக்க ரொம்ப ஆசையா இருக்க போல. திரும்பவும் அதே கதை தான். கேப்டன் இத பண்ணும்போது வந்த சத்தத்தை விட இப்ப சத்தம் அதிகமா இருக்கு. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தானே தெரியும். ஆனாலும் இது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லிதான் ஆகணும். இப்ப நாமளும் கிரிமினல்ஸ். போன முறை வந்து எதிரிங்க நம்மளை சாப்பிட பார்த்தாங்க. அவங்கள கொல்றது ஈஸியா இருந்துச்சு. ஆனா மனுஷங்களை கொல்றதுங்கிறத அவங்க எண்ணங்கள் வித்தியாசமா இருந்ததுனால கொண்டுட்டோம். இல்லைன்னா அவங்க வேற குரூப் கூட இருக்கிறதுனால நம்ம கொண்டு இருப்போம். அந்த சின்ன விஷயத்துக்காக அவங்க உயிரையே எடுத்துட்டோம். ஆர்மன், நம்ம நல்ல மனுஷங்களே இல்லை. நம்மளும் இனிமே தப்பான ஆளுங்க தான். என்ன மன்னிச்சிடுங்க. நகங்களை எப்படி பிக்கணும்னு எனக்கு தெரியாது. எத்தனை நகங்களை பிச்சா வலியை தாங்க முடியாம நீங்க உண்மையை சொல்லுவீங்க. எவ்வளவு கேட்டாலும் உண்மை வெளியே வராது. போர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கான காரணம் தெரியுமா? ராஜாவோட நிம்மதிக்காக எங்க கைகளை நாங்க ரத்த கரையாக்கிக்கிட்டோம். அதாவது இன்டீரியர் ஸ்குவாடா இருக்கும்போது அந்த டீச்சர் தன்னோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் பண்ணா. அந்த முட்டாளுங்க பறந்து போக முயற்சி பண்ணாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணோட வாழ்க்கையை கெடுத்துட்டா. நீங்க என்னதான் டீச்சரானுக்கு அதனால மனித குலத்தை காப்பாத்த நாங்க அவங்களை கொண்டுட்டோம். இதுக்காக நீங்க எங்க முன்னாடி மண்டிக்கிட்டு எங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற உங்களை மாதிரி மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லை. 2 பேரும் ராட்சசங்க. ஆனா பயமே இல்லாம உங்களை எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். முடிச்சதை பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். நான் ராஜாவை பத்தியும் இந்த வாளுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். நான் பண்ண எல்லா பாவங்களும் நியாயமானது தான் எனக்கு தெரியும். ஆனா அது இந்த அளவுக்கு வலியை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணணும் முடிவெடுத்திருந்தா அதை பண்ணுங்க. இந்த கொலைகாரனோட வாழ்க்கைக்கு இதுதான் முடிவுன்னு நான் நினைச்சுக்கிறேன். சரி, கொஞ்சம் பிரேக் விடுவோம். என்ன பாது, அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்ன துன்புறுத்துறத நிறுத்துங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ என்ன இவ்வளவு மோசமா இருக்க? ஒரே ஒரு நகத்தை தான் பிச்சை, நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டியே. ஓஹோ, இப்படி எல்லா நகைகளையும் பிச்சுட்டு தெரியுமா உனக்கு? அவன் தான் உண்மையான சோல்ஜர். அதுக்கு நான் என்ன பண்ண? எவ்வளவு வேணும் அவளை டார்ச்சர் பண்ணிக்கங்க. அவன் எப்பவும் அமைதி ராஜானே பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசுறத கேட்டா எங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருக்கும். எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. முதல்ல அவனுக்கு ஒன்னுடுங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மையா செக் பண்ற வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கணும். என்கிட்ட இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சு படிக்க வைக்கிறாங்க. என்ன விட மாட்டேங்கிறீங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இங்க ஏதாச்சும் பெட்டு இருக்கா? அப்படி சொன்னா கேட்கல. நான் கூட பயத்துல அவனே சொல்றான்னு நினைச்சேன். பார்த்தா எழுதி கொடுத்தது பண்றான். உண்மையை சொல்லிட்டா எங்க வேலையே இல்லையே. இப்ப சொல்லுவோம். ரெடியா இருக்கியா சானஸ்? நம்ம திரும்பவும் ஆரம்பிக்கலாமா? இது எனக்கு அவ்வளவு சுலபமா இல்லை. என்ன மாதிரி வேற யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்கல்ல. ரைஸ் தான் உண்மையான ராயல் ஃபேமிலி. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போனோம் இன்னும் திரும்ப வரவே இல்லை. ஒரு வியாபாரி எதை விற்க கூடாது தெரியுமா? அது நம்பிக்கை. லீவா எங்க இருக்கான்னு கேட்காம இவனை கொண்டது புத்தி சொல்லித்தானு நினைக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணாலும் அவன் என்ன தேடி வருவான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவனை வளர்த்தது நான் தான். லீவை அவன் நோக்க நிறைவேற வரைக்கும் துரத்துறதை நிறுத்த மாட்டான்.
போறியா? என் குற்ற உணர்ச்சியை வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌபாய் கெட்டப்பில் வந்தார். போன எபிசோடே லிவை சொன்னார், நான் அவர் கூட இருந்திருக்கேன் அப்படின்னும் போது ஜோக் பண்ணாதான் அப்படியே முடிஞ்சது. பட் அந்த ஃப்ளாஷ்கட்டில் அந்த பாரில் ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது சின்ன ஃப்ளாஷ்கட் தான் வந்துச்சு. அதில் இவர் குட்டி வயசாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் தான் ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக இவரே சொன்னார், நான் தான் அவனை வளர்த்தவன் அப்படின்றாரு. இது ஒரு கதை இப்போ வருது போல். அப்போ அப்படி வளர்த்தவரே வந்து இப்போ அட்டாக் பண்ணுறாருன்னா எனக்கும் புரியல. லிவையும் பார்த்தீங்கன்னா தயங்கலை, ரிட்டன் அட்டாக் பண்ணுறது ரெடி. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லிவை போய் ஒளிறாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா டைட்டன்ஸ் இதெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு 4 பேருக்கு போய் ஒளிறான்னு பார்த்தா அது பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்குது அது. ஸோ இவருக்கே வித்தை கற்றுக் கொடுத்தாருன்னா அவர் பெரிய ஆளாக தான் இருக்கணும். எனக்கு லிவை வந்து ஒளிஞ்சதோ இல்லை ஓடி வந்ததோ வந்து கொஞ்சம் ஷாக்கில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கூட இத்தனை நாள் இருந்தாரு, போனாரு, பார்த்தாரு, இவர் வராரு அப்படின்ட்டு அந்த திங்கிங்கில் தான் இருந்த மாதிரி தான் தவிர பயந்துட்டோ இல்லை வேற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு இருந்த மாதிரி கொஞ்சம் அந்த இது இருக்குல்ல, நம்மளை வளர்த்தவருன்னு இருக்கும், அதுபடி தான் இருந்துச்சு. அவர் வந்து அவங்க அந்த கவர்மெண்ட்காக இருக்க வேலை செய்யறதுனால அவர் இறக்கம் இல்லாத ஆள் மாதிரி தான் இருக்குது. அதனால அவர் வந்து லிவையை நினச்சி பார்க்கல. அந்த கவர்மெண்ட் சைடுக்கு இதாக இருக்காங்க. அதனால அவர் சொன்னார், லிவை தான் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கான், அவன் இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல்னு சொன்னது காரணம் அதுதான். லிவைன்னு கூட மென்ஷன் பண்ணல, எலின்னு தான் சொல்கிறாரு. ஸோ அப்போ இது வந்து ஏதோ பாசமாக வளர்த்த மாதிரி இல்லை, ஏதோ யூஸ்க்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அர்மீன் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறப்போ அது அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு ஹியூமனை கொள்றது, அது கெட்டவங்களா நல்லவங்களா அதெல்லாம் யோசிக்கிறத விட கொன்னுட்டோம் நம்ம அப்படின்றது அவன் சொன்ன அந்த வார்த்தை தான். அது வந்து டைட்டன், அது நம்மளை சாப்பிட்றதுன்ற ஒரு காரணம் இருக்குது. நம்ம கொள்றதுல நம்மளுக்கு எந்த ஒரு குற்றம் உணர்ச்சி இல்லை. பட் இது அப்படி இல்லை, இது எது சரி தப்புன்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது. அவளும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சுட்டுறல, தயங்கி நின்னான். அப்படின்றப்போ நம்ம சுட்டுட்டோன்றது வந்து ஒரு இது கொடுக்குதான் செய்யும். ஆனால் ஒருவேளை நம்ம தயங்கி இருந்தால், சப்போஸ் அவள் சுட்டுட்டு இருந்தால் அப்படியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றின ஒரு உயிருன்றப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. அந்த கட்டாயத்துக்கு அவங்க தான் நிற்க வைக்கிறாங்க. அப்போது என்ன பண்ண முடியும்? லிவை சொன்ன மாதிரி தான், நீங்கள் தயங்கினா நீங்கள் செத்துருவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு போயிடுவோம். இப்போ அந்த தயக்கத்தினால தான் பார்த்தீங்க, ஒரு சின்ன தயக்கத்தினால இப்போ 2 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் இது நடக்குது. இந்த ஆர்மின் தாட் புரியுது, அது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ டைட்டன் எப்படி நம்ம சாப்பிட்றது ஒரு காரணமாக இருந்தது, இவங்களும் நம்மளை கொல்ல தான் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு ரீசன் தானே. இப்போ அதான் லிவை கரெக்டாக சொன்னார், இப்போ நீ காப்பாற்றலான்னா இங்கே ஒரு உயிர் போயிருக்கும், நீ நல்லதான் பண்ணியிருக்கன்றது அதை தான் சொன்னார். ஸோ எனக்கு ஆர்மின் வந்து அந்த அவனை எப்பவுமே சாஃப்டாக தான், யாரையும் கொன்னதில்லை, அப்படி தான் இருந்தவங்கலாம் ஃபஸ்ட்லேருந்தே. அதனால அவனுக்கு அந்த தாட் இருக்கிறது இயல்பு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஜென்ரலாக ரியாலிட்டிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், இருக்கிறத கொடுமையான ஒரு உயிரினம்னா அது மனுஷங்க தான் சொல்லணும். அவ்வளோ சுயநலம். அது என்ன இப்போ பெரிய மிருகம் என்ன வேணா இருக்கட்டும், அதோட மோசமான ஒரு உயிரினம்னா இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் அந்த டைட்டனை அதை விட எங்கள் மனுஷங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்றது, அதுவாக டைட்டன் வரும், அது இதுதான் செய்யுன்றது தெரியும். பட் மனுஷங்க பாருங்கள், அவங்க என்ன வேணால் செய்வாங்க, அந்த மூளை என்ன வேணால் யோசிக்கும். ஸோ இதான் ரொம்ப டேஞ்சர். மனுஷங்களை கொல்றதுக்கே அவனுக்கு அப்படி இருக்குன்னா, அந்த மனுஷங்க தான் ஃபுல்லாக டைட்டனாக மாதிரி வந்திருக்காங்கன்னா, அப்போ அந்த மனுஷங்களுக்கு நம்மளும் கொல்றோங்கிறது அவனுக்கு தோணும் தானே. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதில் நிறைய பேர் மனுஷங்கள்லாம் டைட்டனாக வந்து ஒரு மாதிரி ஆச்சுன்னா இப்போ அவன் எப்படி தாங்குவானே தெரியலையே. லிவையே அப்படி தான் ஆனார். அவரே அதை தான் போன இதில் சொன்னார், அப்போ நான் எல்லாம் மனுஷங்கள் தான் கொண்டனான்றப்போ அவருக்கே அப்படி தான் இருந்தது. அவர் வந்து என்ன சாவலாம் மறுத்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் பேச்சில் அப்படி தான் இருந்தது. நான் சரி தப்புன்னெலாம் யோசிக்கிறதே விட்டுட்டேன், இப்போது போயிட்டுருக்கு, உனக்கு எது சொல்கிறேன்னு எனக்கே தெரியலடா, ஏன்னா நானே இதெல்லாம் மறுத்து போச்சுன்ற அளவுக்கு அவர் பார்த்துருக்காரு. அதுதான். பட் ஃபுல்லாக கலவரமாக தாங்க போகுது. நம்ம வந்து இவங்க போன எபிசோடில் சொன்னாங்க, என்னடா இது சீசன் 3 எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும் பார்த்தா இன்னும் குழப்பம் தாண்டா வருது அப்படின்னு சொல்லி. இங்கே நடக்கிற விஷயங்கள் இப்போ எங்களுக்கு இதுவாது, அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னு தெரியலன்றப்போ உள்ளே இப்போ இவ்வளோ நடக்குதுன்னா எல்லாத்தையும் இவங்க தான் மறைச்சிட்டு இருக்காங்கன்றது தான். அங்கே போய் எந்த உண்மையும் தெரியாது போல, இங்கே கண்டுபிடிச்சாலும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் தான் நான். லார்ட் ரைஸ் அவர் தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறது யாருன்னு தெரியல. அப்போ இவர் இடத்த இவங்க எல்லாம் உட்காந்து எதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் எங்கே ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடு அந்த இது பார்த்தா எங்கேயோ போய் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா எப்படி இது சாத்தியன்றது தான். ஒரு அரசரே வந்து ஊரை விட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா இவங்களாம் யார், எப்படி இதை பண்ணாங்க? அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் கூட ஹியூமன் தானா, இல்லை இதுவே டைட்டனா, அப்படி மிரட்டி இவங்கெல்லாம் ஓட வச்சுச்சா அப்படின்ற மாதிரி பல கேள்வி வருது. இப்போ இங்கே அந்த ராஜாங்கத்தில் உக்காந்துட்டு இருக்கதே டைட்டனாக இருக்குமோன்ற மாதிரிலாம் ஃபீல் வருது. ஸோ என்னென்னமோ நடந்திருக்கு இங்கே மொத்தம். அப்போ இங்கே இந்த ஊருக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா அப்போ ஹிஸ்டோரியா தான் இங்கே ஹெட்டே.
அடுத்து வாரிசாக தான் இருந்திருக்கணும். எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இவங்க வேற ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து நம்ம பக்கம் இழுக்கணும். நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், மக்கள் இழுத்து என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்கள மல்கடிக்க பார்க்குறாங்க, எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது இல்லையா, ஒன்று ஒன்றா தோண்டி இப்போ வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம போஷி தெரிஞ்சிடும்ன்றதுனால இதை மூடி மறைக்கிறதுக்கு மக்கள் நம்ம சக்கம் இழுத்து வச்சுக்கணும்னு இதை பண்ணுங்கிறானுங்க. அதனால எது போனாலும் பரவாயில்ல, இது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயம் கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது இவங்களே தான் மாட்டிக்கிறானுங்க சொல்ல போனால். அவர் வந்து எதுவுமே சொல்ல அன்றைக்கி அந்த ஃபாதரியாக இருந்தவர் கூட. அதுக்குள்ளே இவங்களே அவசரப்பட்டு இவங்களே வந்து இன்ட்டு குத்தினே இருக்கிறானுங்க. ஆமாம் விஷயம் இருக்குதுன்னும் போது நம்ம ஆளுங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகிட்டு. அமைதியாக இருந்திருந்தால் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கே மாட்டிப்போன்ற பயத்தில் அவனுங்களே எல்லாத்தையும் இப்போ வெளியே எடுத்து வந்துருக்கிறாங்க. ஒரு வேளை அப்படி பார்த்தா இப்போ வந்து அரசராக இருக்காருன்னா எல்லா ஊரையும் கைப்பற்றணும், எல்லா 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 இடத்துலையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கணும், நம்ம ராஜ்யம் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட டைட்டனை கிரியேட் பண்ணி எல்லா ஊரையும் அழிச்சு இவங்க தான் மெயினாக இருக்குன்ற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம்ல. அப்போது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னா மேபி அந்த ஒரு விஷயத்துக்காக தான், வெறும் அந்த பதவி ஆசைக்காக தான் இப்போ இவ்வளோ நடக்குதாங்கிற மாதிரி இருக்குது. சரி கிறிஸ்டா தெரியக்கூடாது கண்டுபிடிச்சிட்டாங்க அதெல்லாம் ஓகே, இந்த வேறு விஷயம். பட் எரனை எதுக்கு பிடிச்சிட்டு வராங்க, அவனை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரது, இவருமே எரனை வந்து காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அந்த விஷயம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.